என்ன எதுக்கு இங்க வந்தியா? நீங்க எதுவும் பேசாதீங்க. எங்க அப்பா வந்து பேசிட்டு போனனால மட்டும்தான் இப்ப நான் அமைதியா இருக்கேன். ஆமா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க கம்பெனில நான் வேலை பார்க்கறேன், அதுக்காக எனக்கு சுயமரியாதையா இருக்கக்கூடாதா? நானும் என் அப்பாவும் நம்பி சார் முகத்துக்காகவும் புனிதாவுக்காகவும் தான் எங்களை ஒவ்வொரு முறையும் நீங்க அவமானப்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப அமைதியா கடந்து போயிருக்கோம். ஆனா என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா சார்? நிஜமாவே சொல்றேன் சார், உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். நாங்க படிச்ச படிப்பு எங்களை பக்குவப்படுத்திருக்கு. ஆனா இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்க, இப்படி வந்து அமைதியா பேசிட்டு இருக்க மாட்டேன். என்னடா அப்பா அம்ஸ்டி இவன் சும்மா இருக்கானே, பயந்துட்டான் போல இருக்குன்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். உங்களை கடைசி முறையா வான் பண்றேன். தம்பி, உங்களை கோவப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு என்னால முடியல. ஒரு பொண்ணை பெத்தவனா சொல்றேன். எனக்கெல்லாம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நாளைக்கு என் பிள்ளைங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு பயந்து பயந்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன். சிலரெல்லாம் திருத்தவே முடியாது. ஆனா எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பண்ணதை மன்னிச்சிருங்கன்னு சொல்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. மரகதம், மாப்பிள்ள பேசுனதை கேட்டில்ல அண்ணே? இப்படி இவர் குடும்பத்துல இருக்கிறவங்கள விட்டு கொடுத்து பேசுறதுனாலதான் கண்டவெல்லாம் வீட்டு வாசப்படி ஏறி வந்து மிரட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். இப்ப நீ சொல்லு மரகதம், நான் என்ன செய்ய? அமைதியா அப்படியே இருக்கணுமா, இல்ல இதுக்கு பதில் சொல்லணுமா? நீ என்ன சொல்றியோ அதுபடி நான் செய்யறேன். மாமா, நீங்க என்ன மாமா அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க?